அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் டாக்டர் உமாராஜ் அவர்களும் நானும் இணைந்து சங்க இலக்கிய தொடரடைவி என்னும் இந்த ஆய்வுக் கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தொடரடைவு என்பது ஒரு நூலில் அல்லது பதிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களின் அகரவரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலாகும். இப்பட்டியலில் சொற்களுடன் அவை இடம்பெறும் தொடர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். தொடரடைவு என்பதை விக்கிபீடியா பின்வருமாறு பொருள் கொள்கிறது. A concordance is an alphabetical list of the principal words used in a book or body of the work with their immediate context. பைபிள், குரான், வேதங்கள், ஷேக்ஸ்பியரின் நூல்கள் போன்ற நூல்களுக்கு மட்டுமே தொடரடைவு உள்ளது. ஆனால் இதுவரை சங்க இலக்கியங்களுக்கென தனியாக ஒரு தொடரடைவு உருவாக்கப்படவில்லை. இக்கட்டுரை சங்க இலக்கியங்களுக்கென தொடரடைவி உருவாக்குவதை பற்றி விவாதிக்கின்றது. தொடரடைவி என்பது கொடுக்கப்பட்ட ஏதேனும் ஒரு சொல்லில் தொடரடைவி உருவாக்கி தரக்கூடிய கணினி நிரல். தொடரடைவு என்பதை கணினியில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ள ஒரு நூலிலிருந்து தரவுத்தளங்களை உருவாக்கும் முறை என்றும் வரையறுக்கலாம். இப்பணியை செய்து தரும் மென்பொருள் தொடரடைவி எனப்படுகின்றது. இம்முறையில் உருவாக்கப்படும் மென்பொருளில் விருப்பத்திற்கேற்ப சொல் நிகழ் எண்ணிக்கை போன்ற பிற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு பெறப்படும் தொடரடைவிகளின் வெளியீடுகள் மற்ற மொழியியல் கருவிகளான சொல் மற்றும் இலக்கண திருத்தி, தேடுபொறிகள், மொழிசார் கருவிகள் போன்றவற்றிற்கு மிகவும் பயன்படக்கூடியது. தொடரடைவிகளிலிருந்து பெறப்படும் தரவுகள் குறிப்பிட்ட சொற்கள் இடம்பெறும் தொடர்களை கொண்டிருக்கும். இந்த பட்டியல் உருவாக்கப்படும் தரவுத்தளம் தொடரடைவிகள் உருவாக்கியதாகவோ அல்லது வேறு வழியில் பெறப்பட்டதாகவோ இருக்கலாம். இவ்வாறு கணினியால் கையாளப்படும் வகையில் சொற்களின் தரவுத்தளங்களை கொண்டிருப்பவைதான் தரவகங்கள், கார்பஸ் எனப்படுகின்றன. இவ்வகையான தரவகங்கள் சிறப்பாக உள்ள ஒரு மொழியில் சிறந்த கணினிசார் மொழி கருவிகளை உருவாக்க முடியும். இந்த தரவகங்கள் ஒரு மொழியில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப அடிக்கடி மேம்படுத்தப்பட வேண்டும். இவ்வகையான தரவகங்கள் கணினிசார் மொழி பயன்பாட்டிற்கு மிகவும் அடிப்படையாகும். தொடரடைவியின் முக்கியத்துவம். தொடரடைவு உருவாக்கும் போது ஒரு தொடரில் உள்ள சொற்கள் மட்டுமின்றி அத்தொடரில் உள்ள பொருளும் மிகவும் இன்றியமையாதது. தொடரின் பொருளை முழுமையாக அறிந்தால் மட்டுமே சொற்களை தெளிவான முறையில் பிரிக்க முடியும். சங்க இலக்கியத்தில் எது சொல் ஆகாது என்பதை வரையறுத்து கூறுவது மொழிச்சிக்கல் நிறைந்த பகுதியாகும். சில அறிஞர்கள் தனிச்சொல்லை கூட்டுச்சொல்லாகவும் கூட்டுச்சொல்லை தனிச்சொல்லாகவும் பிரித்துள்ளனர். வேற்றுமை உருபுகள், எண்ணுமைகள், சாரிகைகள், அளபெடுத்து வரும் சொற்கள், அன்மொழி தொகை, கூட்டுவினை சொற்கள், பகுதி பொருள் விகுதி ஆகியவற்றை பிரித்து கொடுக்க வேண்டுமா? கொல் யானை, விரிகதிர் போன்ற வினைத்தொகைகளையும், செம்மொழி, செங்கதிர் போன்ற பண்பு தொகைகளையும், அவ்விடம், இவ்விடம் போன்ற சுட்டுப்பெயர்களையும், சால, உரு போன்ற உரிச்சொற்களையும் பிரித்து தர வேண்டுமானா என்பன போன்ற சிக்கல்கள் எழுகின்றன. தொடரடைவியின் பயன்கள். ஒரு சொல் சங்க இலக்கியத்தில் எத்தனை முறை வருகின்றது என்பதை தொடரடைவி மூலம் அறியலாம். ஒரு சொல் அதன் தொடரியல் சூழலுக்கேற்ப பொருள் மாற்றம் பெறுவதை தொடரடைவி மூலம் அறியலாம். மொழியியல் விதிகள், கோட்பாடுகள் சரியானவைதானா என்பதை தொடரடைவி மூலம் அறியலாம். வரலாற்று முறை இலக்கணம், வரலாற்று முறை அகராதி தயாரிப்பதற்கு தொடரடைவி பயன்படுகிறது. சீர், உருபன், சொல், தொடர் முதலியவற்றை பிரிக்க பயன்படும் கருவிகளை உருவாக்குவதற்கும் தொடரடைவி பயன்படுகிறது. வேர்ச்சொல் ஆய்வுகள், பல்வேறு அகராதிகள், பொருட்களஞ்சியங்கள் தயாரிப்பதற்கும் தொடரடைவி பயன்படுகிறது. கல்வி நுட்பவியல், மொழி நுட்பவியல் துறைகளுக்கும் பின்வரும் மென்பொருள் உருவாக்குவதற்கும் தொடரடைவி பயன்படுகிறது. மின் அகராதி, சொல் திருத்தி, இலக்கண திருத்தி, பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழியை உருவாக்கும் கருவி, எழுத்து மொழியிலிருந்து பேச்சு மொழியை உருவாக்கும் கருவி, மொழிபெயர்ப்பு கருவி போன்றவற்றை உருவாக்குவதற்கு தொடரடைவு பயன்படுகிறது. இந்த தொடரடைவு கருவியை நாங்கள் உருவாக்குவதற்கு பின்வரும் சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களை அப்பாடல் எண், தொடர் எண் என்னுடன் தரவகத்தில் ஒருங்கீட்டு முறையில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 10 பாட்டு, 8 தொகை ஆகிய 18 நூல்களுக்கு இந்த தொடரடைவி தயாராக உள்ளது. இதனுடைய மென்பொருள் அமைப்பு. மென்பொருள் அமைப்பு 2 வகையான உள்ளீடுகளை கொடுப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்று, குறிப்பிட்ட சங்க இலக்கிய சொல்லை தட்டச்சு செய்தும் அல்லது சொற்களை அகரவரிசைப்படுத்தப்பட்ட சொற்களத்திலிருந்து தெரிவு செய்தும் சொல் தேடலை பயன்படுத்தலாம். தேடப்பட்ட சொல்லானது தேடுபொறியின் உதவியுடன் தரவுத்தளத்திலிருந்து சரியான தரவுகளை பெற்று பட்டியலிட்டு நமக்கு காண்பிக்கின்றது. சிக்கல்கள். தொடரடைவி உருவாக்கும் போது ஒரு தொடரில் உள்ள சொற்கள் மட்டுமின்றி அத்தொடரின் பொருளும் இன்றியமையாதது. தொடரின் பொருளை முழுமையாக அறிந்தால் மட்டுமே சொற்களை தெளிவாக பிரிக்க முடியும். சங்க இலக்கியத்தில்
எது சொல் ஆகாது என்பதை வரையறுத்து கூறுவது சிக்கலானது. சில அறிஞர்கள் தனிச்சொல்லை கூட்டுச்சொல்லாகவும் கூட்டுச்சொல்லை தனிச்சொல்லாகவும் பிரித்துள்ளனர். உதாரணமாக, உரைதிகள் கட்டளை கடுப்ப மாச்சினை எனும் தொடரில் மாச்சினை எனும் சொல் மா எனவும் சினை எனவும் பிரிக்கலாம். இது மாமரத்தின் கிளை என பொருள் தரும். ஆனால் மாங்கனி நறுங்கடி கூடுவோம் எனும் தொடரில் மாங்கனி என்ற சொல்லை பிரிக்கக்கூடாது, ஏனெனில் இது கூட்டுச்சொல். V.A. Subramaniam also accept this view and quote as follows: in some placements, segmentation of the head words are problematic. The principal segmentation adopted are if the units A and B mean X and Y. A is listed with meaning X and B with Y. If A and B mean Z, then A and B are listed as one word. In some cases, A and B having the clause Z may yield etymological or metabological guess, an isolated class for A and B. For example, the form Vilaimagal is equal to prostitute, which is treated as a single word. It is possible to assign the meaning price and woman to Vilai and Mahal. The prostitute is a woman who sells her body. Such investigations are eliminated in blotting and meaning. The conclusion is the word is lexicalized, then it should not be splitted. சங்க இலக்கிய தொடரடைவி பயன்படுத்தும் முறை. சங்க இலக்கிய தொடரடைவி 2 உள்ளீடுகளை கொடுக்குமாறு அதனுடைய முகம் செய்யப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்திற்குள்ள சொல்ல ஏதேனும் ஒரு சொல்லை தெரிவு செய்து கீழ்கண்ட கோம்போ பாக்ஸில் சங்க இலக்கியம் என்பதை தெரிவு செய்தால் சங்க இலக்கியத்தில் உள்ள அனைத்து பாட இலக்கியங்களிலிருந்து எடுத்து வரும், அல்லது குறிப்பிட்ட மட்டில் மற்றும் வேண்டும் என்றாலும் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பாடலை தெரிவு செய்து அந்த பாடலின் மூலம் நாம் பெறலாம். அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு சொல்லுடைய ஒட்டுச்சொல் அனைத்தையும் இந்த தேடுபொறி மூலம் பெற முடியும். ஒரு முழுச்சொல் வேண்டுமெனில் குறிப்பாக முழுச்சொல்லை தெரிவு செய்தால் அந்த முழுச்சொல் நமக்கு கிடைக்கும். அதேபோல் அதனுடைய சங்க இலக்கிய சொற்கள் அனைத்தும் கோம்போ பாக்ஸில் அனைத்து சொற்களும் தட்டச்சு செய்யாமலே எளிதில் தெரிவு செய்து பெறும் வசதியும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வரியை படித்து அதனை பொருள் தெரிந்து கொள்ள முடியவில்லை எனில் ஒரு முழு பாடலை வேண்டுமெனில் அதனுடைய வரி தலைப்பை தெரிவு செய்தால் முழு பாடலும் நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற மொத்த அடிகள் எத்தனை, அந்த குறிப்பிட்ட மன்னன் என்ற சொல் எத்தனை முறை பயின்று வந்துள்ளது, அதனுடைய சதவிகிதம் என்ன போன்றவற்றையும் இந்த தொடரடைவி மூலம் காண முடியும். இந்த தொடரடைவி இதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வரியை தலைப்பை தெரிவு செய்தால் அதற்கான பாடல் கீழ்கண்ட டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு வரியை படித்து பொருள் புரிந்து கொள்ள முடியவில்லை எனில் இந்த முழு பாடலையுமே கொடுப்பதற்கான வழிவகை செய்துள்ளோம். இவ்வாறு இந்த தொடரடைவி உருவாக்கப்பட்டுள்ளது. முடிவுரை. சங்க இலக்கியங்களுக்கென தொடரடைவி உருவாக்கும் போது எவ்வகையான சொற்பொறிப்பு முறையை பின்பற்றுவது என்பதை பற்றி முடிவு செய்தல் வேண்டும். தற்போது உருவாக்கியுள்ள தொடரடைவியில் மொழியியல் அடிப்படையான சொற்பொறிப்பு முறை, குறிப்பாக தாமஸ் மால்டன், மாதையன் ஆகியோர் உருவாக்கிய சொற்பொறிப்பு நெறிமுறை பயன்படுத்திய இந்த தொடரடைவு கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. நன்றி. எனி கொஸ்டின்ஸ்? நல்லொரு கருவியை அவர் உருவாக்கியுள்ளார்கள். அவர்களுடைய கற்றை வினாக்களுக்கும் சஜஷன்ஸுகளுக்கும் தரப்பட்டுள்ளது. ஓகே, நன்றி. அவர்களுக்கு நம்ம நன்றி.